இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். புருஷன் பொண்டாட்டி உறவோட அஸ்திவாரம், அவங்க உறவோட உயிர். அதனால ஒருவேளை உங்க 2 பேர்ல ஹாலிடேக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, ஒன்னா உட்காந்து படம் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா இந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணாம விடக்கூடாது. சரியா? இதுதானே லைஃப், வேற என்ன? சோ அண்ணா, எனக்கு மசாஜ் பண்ணி விடுறவன வேலையை விட்டு தூக்கிடலானே தோணுதுண்ணா. ஏமா? ஏன்? என்ன மோகனண்ணா இது? உன் கையை காட்டு. இங்க பாருங்க மோகனண்ணா, விட்டா வழுக்கே ஆயிடும் போல. மசாஜ் பண்றதை விட தபேலா தான் தலையில வாசிக்கிறாரு. ஐயோ, இது என்னுடைய ப்ராப்ளம் இல்ல, மசாஜ் ப்ராப்ளமும் இல்ல, இது ஹெரிடிட்டி. முடி கொட்டுறதுக்கு மோகன் என்ன சந்தோஷப்படுறாரு. கீர்த்தி, அஜித், தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். மோகன் அண்ணா, இதெல்லாம் எதுக்கு? அட, கீர்த்தியோட முடி கொட்டதுல அதுக்காக. இல்லனா இந்த சூப்பர் ஐடியா எனக்கு எப்படி வந்திருக்கும்? என்ன ஐடியா? அட, இந்த ஐடியா மூலமா மானஸ் என்னோட மகன் தானே என்னால ப்ரூவ் பண்ண முடியும். வாவ், அப்படி என்ன ஐடியா கிடைச்சிருச்சுன்னு இவ்ளோ சந்தோஷப்படுறான் இந்த மோகன்? அந்த ராதாவையும் அவ பையனையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராம ஓய மாட்டான் போல இருக்கே. ஐயோ கடவுளே, ஏன் கடவுளே இப்படி பண்ற? ஏற்கனவே என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல, இதுல இந்த பிரச்சனை எல்லாம் தேவையா? நான் அப்புறமா வந்து உங்களுக்கு சொல்றேன். என்ன ஐடியா இது மோகன் அண்ணா? என்ன அண்ணா சொல்றாரு? உன்னுடைய முடி உதிர்ந்தா மானஸ் அவருடைய பையன்தான்னு எப்படி ப்ரூவ் ஆகும்? தேங்க்யூ ஸோ மச் ராமா, என் வார்த்தையை நம்பி நீங்க இங்க வந்ததுக்காக. அது நான் யுவன் அங்கிளை பத்தி ஒரு உண்மையை சொல்லணும். அது என்னன்னா, மானஸ்க்கு யுவன் அங்கிளால ஆபத்து இருக்கு. யுவன் அங்கிள் தான் மானஸ ஸ்கூலுக்குள்ள அடைச்சு வச்சாரு. அண்ட் அதுக்கப்புறமா அவர் தான் ஹூடிமேனா மாறி அவர் அட்டாக்கும் பண்ணாரு. என்னால இதை கான்பிடென்ட்டா சொல்ல முடியும், ஏன்னா எந்த மாஸ்க் அந்த ஹூடிமேன் போட்டிருந்தானோ அதே சேம் மாஸ்க் உங்க வீட்ல எனக்கு கிடைச்சது. அத பார்த்து தான் மானஸ் பயந்து போனான். இது பாருங்க. பாருங்க. ராமா, நீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க?